வணக்கம். அக்குபஞ்சர் சிகிச்சையில டிஸ்க் பல்ஜை எப்படி சரி பண்ண முடியும் டாக்டர்? ஆபரேஷன் என்பதுதான் ஒரே தீர்வு என்று ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சொல்லிவிட்டார்கள். நீங்க அக்குபஞ்சர் சிகிச்சையில எந்த அளவுக்கு சாத்தியம் என்று ஒரு சில நண்பர்கள் கேட்டுள்ளார்கள். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சோ அக்கு என்பது அக்கர்ஸ், பஞ்சர் என்பது குத்துதல். ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நுண்ணிய ஊசியை வைத்து குத்தி வைத்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறைதான் அக்குபஞ்சர் சிகிச்சை. அக்குபஞ்சர் சிகிச்சை பொறுத்தவரை முக்கியமாக மசில்ஸ், நர்வ்ஸ் அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இவற்றை ஸ்டிமுலேட் பண்ணி ரீஃபங்க்ஷனிங் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. அடுத்தது ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு நல்ல பலன் அளிக்கின்றது. குறிப்பாக நம்மளுடைய உடல்ல நேச்சுரலாவே செக்ரேஷன் பண்ணக்கூடிய பெயின் கில்லரை ரிலீஸ் பண்ணி அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்லா பலன் அளிக்கின்றது. அக்குபஞ்சர் மருத்துவத்துல முக்கியமாக இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜி லீட் டு தி டிசீஸ் என்று சொல்லுவோம். அப்ப உயிராற்றல் ஏற்றல் தாழ்வுகள் இருக்கும் போதுதான் நோய்கள் உண்டாகின்றன. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வதற்கு அக்குபஞ்சர் மருத்துவமானது நல்லா பலனளிக்கின்றது. குறிப்பாக டிஸ்க் பல்ஜ் வச்சுக்கோங்களேன். டிஸ்க் பல்ஜ் L4 L5 அண்ட் L5 S1 இவற்றில் டிஸ்க் பல்ஜ் இருக்கின்றது. இன்ட்ராவென்ட்ரிகுலர் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு இந்த நர்வை அழுத்தும் போது, சைட்டிக் நர்வை அழுத்தும் போதுதான் இந்த பெயின் ரேடியேட்டிங் பேக் சைடு, அதாவது பட்டாக்சின் வழியாக கால் பகுதிக்கு வலியை உண்டாக்கி சம்டைம்ஸ்ல எலக்ட்ரிக்கல் பெயின், கால் மறுத்து போதல், கால் உணர்வு குறைவாக இருப்பது, நைட்டு தூங்குற போது சடனா ஒரு வலி உண்டாக்குதல், இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் பார்க்கும்போது முக்கியமாக இந்த டிஸ்க் பல்ஜி தான். அப்ப அந்த டிஸ்க் பல்ஜிக்கும் அக்குபஞ்சருக்கும் எந்த லெவலுக்கு தொடர்பு உள்ளது டாக்டர் என்றால், குறிப்பாக இந்த டிஸ்க் ஏரியாவில், இன்ட்ராவென்ட்ரிகுலர் டிஸ்க் ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு ஊசி வைத்து சிகிச்சை கொடுக்கும் போது அந்த மசில் ஸ்பாசம் நல்லா ஸ்ட்ரெயின் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு அக்குபஞ்சர் புள்ளியை, அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸை சிகிச்சை கொடுக்கும் போது, ஸ்டிமுலேட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுது. நேச்சுரலாவே நம்மளுடைய பாடியில இந்த நேச்சுரல் பெயின் கில்லர் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது பெயினை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர முடிகின்றது. அப்ப இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜியும் ரெகுலேட் பண்ண முடியுது, வலியையும் கண்ட்ரோல் பண்ண முடிகின்றது. அதான் ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சையை கொடுக்கும்போது அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலம் டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அண்ட் டிஸ்க் கம்ப்ரஷன், சயாட்டிகா போன்ற கம்ப்ளைண்ட்ஸ்ல ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல அதிக பேஷண்ட்ஸ்க்கு வித்தவுட் சர்ஜரி இல்லாம நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல அட்வான்ஸான அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலம் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நிச்சயம் அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பின்விளைவும் பக்க விளைவும் இல்லை. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.